தலைவரே தோற்கிறார், நீங்க மட்டும் ஜெயித்தது எப்படி? சேகர் பாபுவை அலறவிட்ட துர்கா ஸ்டாலின். சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சதும் துபாய்க்கு பறந்துட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவரு சென்னைக்கு திரும்பினதும் திமுகவோட மாசேக்கள் சில பேரு மாற்றப்படுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மாசேக்கள் கிட்ட எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பா சென்னையில இந்த அதிரடி மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சரும் மாசேவுமான சேகர் பாபுவோட பதவிக்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை கொளத்தூர் தொகுதியில தன்னோட கணவர் ஸ்டாலின் தோற்று போனத அம்மையார் துர்கா ஸ்டாலினால இப்ப வரைக்கும் ஜீரணிச்சுக்கவே முடியல. அவரோட தோல்விக்கு முழு காரணம் சேகர் பாபு தான் அப்படின்னு துர்கா கிட்ட கொடுக்கப்பட்ட பல்வேறு ரிப்போர்ட்டுகளும் சொல்லுதாம். இத வச்சு சமீபத்துல சேகர் பாபுவை வீட்டுக்கு கூப்பிட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க துர்கா ஸ்டாலின். சேகர் பாபு கிட்ட கொளத்தூர் தொகுதி மட்டுமில்ல, சென்னையோட 16 தொகுதிகளும் தலைவர் தொகுதிகள் தான். எல்லாத்துலயும் விஜய ஓட ஓட விரட்டி அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கறேன். ஆனா மொத்த சென்னையோட தேர்தல் பொறுப்பையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டதுனால தானே உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்துல கொளத்தூர் தொகுதி உட்பட சென்னையில திமுகவுக்கு எதிரலை வீசுது அப்படின்னு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை உங்ககிட்ட சொன்னப்பவெல்லாம் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அண்ணி, அதெல்லாம் வெறும் குப்பை. அவங்கவங்க விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தலைவர் தொகுதி பின்னடைவு அப்படின்னு சொல்ற அறிக்கை எல்லாமா நீங்க நம்புவீங்க? தலைவரே தோற்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கை எப்படி உண்மையா இருக்கும் அண்ணி அப்படின்னெல்லாம் நீங்க சொன்னீங்களே பாபு. ஆனாலும் சீரியஸா கவனிக்க சொன்னோம். நீங்களும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம இருங்க. எந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க, நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க நம்பணும். ஆனா தேர்தல் ரிசல்ட் என்னாச்சு? நீங்களும் உதயநிதியும் மட்டும் தான் ஜெயிச்சீங்க. எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. தலைவரும் தோத்து போயிட்டாரு. எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் நீங்க சொன்ன வார்த்தைகளும் எங்க? படிச்சு படிச்சு சொன்னேனேனா தலைவர் தொகுதியை கவனிங்க கவனிங்கன்னு. இப்பதான் தெரியுது நீங்க கவனிக்கவே இல்லன்னு. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் சொன்னத குப்பைன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் குப்பைன்னு இப்ப தெரியுது. ஆமா, தலைவரே தோத்துருக்காரு. ஆனா நீங்க மட்டும் எப்படி ஜெயிச்சிருக்கீங்க? தலைவர் தோத்து உதயநிதி ஜெயிச்சு திமுக ஆட்சியை பிடிச்சிட்டா உதயநிதி சிஎம் ஆக்குவாங்க. உதயநிதிய சிஎம் ஆக்குவாங்க. அவரை உங்க பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு ஆட்டம் போடலான்னு திட்டம் போட்டு தானே தலைவரை தோக்கடிச்சீங்களா? எங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு சேகர் பாபுவை திட்டி தீர்த்திருக்காங்களாம் துர்கா ஸ்டாலின். அதை கேட்டு செய்வது தெரியாம திகச்சு நின்ன சேகர் பாபு, நான் எந்த துரோகமும் செய்யல அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்திருக்காரு. ஆனா அதை ஏற்க மனமில்லாம விலகுன துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை வெளியே போ அப்படின்னு கோபமா துரத்திட்டாங்களாம். அவரு வெளியே போயும் கூட துர்கா ஸ்டாலினோட கோபம் குறையவே இல்ல. இந்த நிலையில அன்றைக்கு தினம் வீட்டுக்கு ஸ்டாலின் வந்ததும் சேகர் பாபுவை திட்டி தீர்த்து கோபத்தை அவர்கிட்ட கொட்டியிருக்காங்க துர்கா ஸ்டாலின். அவர்கிட்ட இருந்து மாசே பதவியை பறிச்சுட்டு நம்மோட விசுவாசிகள்ல ஒருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் துர்கா ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க திமுகவோட மேலிட தொடர்பாளர்கள். சேகர் பாபு கிட்ட இருந்து மாசே பதவி பறிக்கப்பட்டா அரசியல்ல இருந்து விலகுவாரா, இல்ல அவரு ஆன்மீகவாதி அப்படிங்கறதால ஆன்மீக கட்சியான பாஜகவுல இணைவாரா அப்படிங்கிற கேள்விகளும் திமுக அரசியல்ல கேட்கப்படுது.